நைட் டைம் ஆயிடுச்சு. நான் சொன்னல இந்த ஏரியா பற்றி அபேண்டன்ட்டு ப்ளஸ் கோஸ்ட் இருக்குன்னு. இதே ஏரியாவில் இருக்கிற பசங்க தான், நமக்கு தெரிஞ்ச பசங்க தான், எல்லாம் தம்பிங்க. அவங்க ஸ்டோரி சொல்லுவாங்க. உண்மையான ஸ்டோரி தான் நாங்கள் சொல்ல போகிறது. உண்மையாகவே நடந்திருக்குல்ல? ஆமாம். ஓகே, அதுக்கு அவங்க ஸ்டோரி சொல்லுவாங்க, காட்டுறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏரியாவில் வந்து ஒரு கிணறு இருந்திருக்கு. அந்த கிணத்துல வந்து முன்னால் ஒரு வயசான தாத்தா வந்து இறந்துருக்காரு. அவர் இறந்தனையுமே அவங்களோட ஒய்ஃபு காளியம்மான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து உள்ளே பூச்சிட்டாங்க. அப்போலேருந்து அந்த ஏரியா வந்து அபேண்டன்ட் ஆயிடுச்சு. அந்த கிணத்துல இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, இங்கே ஊர் மக்கள்லாம் ஏதாச்சும் பார்த்துருக்காங்க. அந்த உருவ வந்து அந்த கிணத்துக்குள்ள எட்டி குதிக்கிற மாதிரியுமே, அப்புறம் அந்த தண்ணி உளுந்தா அப்படி சத்தம் கேட்கும். ஆமாம் ஆமாம். அந்த சத்தம் அப்புறம் உள்ள அந்த இடத்துல நரபலி கொடுக்குற மாதிரி எல்லாம் பேசிக்கிறாங்க. அதாவது பிளாக் மேஜிக் யூஸ் அந்த ரெண்டு எங்கே புரியல. ஆனால் கன்ஃபார்ம் தான், உண்மை. அப்புறம் சில டைம் நாங்களே பார்த்துருக்குறோம் அந்த கண்ணால் ஒரு ரூம் வந்து அந்த மரத்துல இருந்து கிராஸ் ஆன போகிற மாதிரியும், அதே மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பார்க், அந்த சிகரெட்டு அந்த மாதிரி எதாவது பற்ற வச்சு எப்படி அந்த ஸ்மெல் வரும், அதே ஸ்மெல் அடிச்சிருக்கு. அப்போ இது ரொம்ப கொஞ்சம் டேஞ்சராக நடந்தான். ஏன்னா அதிகமாக 6 மணிக்கு மேலே யாருமே அந்த பக்கம் போகும். அதான் நினச்சேன். 6 o'clock மேலே யாருமே போக மாட்டாங்க. அந்த இடத்துல போனால் அவங்க ஒரு 4 நாளைக்கு ஒரு மாதிரி ஏறுவாங்க. சூப்பர். அதுக்கப்புறம் அவங்க போய் பக்கத்தில் இருக்க ஊரில் போய் மந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கட்டுவாங்க. ஹலோ கைஸ், வெல்கம். ஈவினிங்கோடது காமிச்சிருப்பேன். இது வந்து இப்போ நான் நைட் வந்துட்டேன். ஆக்சுவலாக ரொம்ப டார்க்காக இருக்குது இந்த இடம், அதனால தான் நான் டார்ச் லைட் பிடிச்சிருக்கேன். தென் சொல்ல போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்குமே நான் ஆக்சுவலாக தனியாக தான் வந்தேன். ஏன்னா தம்பி வரேன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா அவனுக்கு வரல. ஏன்னா இந்த இடம் பற்றி அவங்களுக்கு தெரியும். பட் நான் இது பொய்யெல்லாம் சொல்லலை. ஸோ இன்றைக்கி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர், ஏன் இந்த ஊர்க்காரங்களே சொல்கிறாங்க, நம்ம போகிற ரூட்டு, எனக்கு பின்னாடி தான் அந்த ரூட் இருக்குது, அந்த ஊர் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே யாருமே அங்கே போக மாட்டாங்களாம்மா. ஏன் அப்படின்னா, கசகசான அமானுஷங்கள் வந்து இங்கே பயங்கரமாக நடந்திருக்கு. ஏன்னா இங்கே ஒரு கிணறு ஒன்று இருக்கும். அந்த கிணத்துல வந்து யாரோ ஒருத்தங்க ஏதோ ஃபேமிலி ப்ராப்ளமில் சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க. யாரோ அப்போது அந்த ஆவியோட தொல்லை இங்கே இது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே பெரியவங்க முதல் கொண்டு சின்னவர்கள் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. சரி கைஸ், இப்போ வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். அவங்க சொன்ன எல்லா இடத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். அங்கே ஆவி இருக்கா, அமானுஷங்கள் நடக்குதா இல்லையாங்கிறது பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ. தென் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்ட்ரன்ஸ்லேயே ஒரு மாதிரியாக இருக்குது. இங்கே பாருங்கள் கைஸ், பின்னாடி இது இந்த வழி. எனக்கு பின்னாடி காட்டுறேன் பாருங்கள். அப்பா கருகுமுன்னு இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் கைஸ் ஆக்சுவலாக இப்படி இங்கே தான் நம்ம உள்ளே போகணும். இது அந்த பாதை. இது கைஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன காரணத்தினால இப்படி அபேண்டன் ஆச்சுன்னு தெரியல. இதில் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பாருங்கள், உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இதுதான் ரயில்வே ட்ராக்கு, தெரியுதா? ஆக்சுவலாக அது ஒரு ரயில்வே ட்ராக்கு. ரயில்வே ட்ராக்னாலே சொல்லவா வேணும், அமானுஷங்கள் என்னது, அமானுஷங்கள் நடக்க தான் செய்யும். நமக்கே கொஞ்சம் எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ நான் இந்த அபேண்டன் பில்டிங்குள்ளெல்லாம் போவேன்ல, அவ்வளோ இருக்காது. இது கொஞ்சம் இன்னும் பயம் டர்ராக இருக்கும். அப்படின்னா எங்கேருந்து என்ன வரும்னு தெரியாதுல்ல, அதான். எல்லா அபேண்டன் ஸ்பாட்லேயும் வழக்கமாக வைக்கிறது இது ஒன்று தான். கண்டாமேனிக்கு எழுதிடுவாங்க. ஆக்சுவலாக இது என்னவா இருக்கும்? கிச்சன் இருக்குது, ஸ்டவ்வு தான் இல்லை. பின்வாசல்லாம் இருக்குதா?
ஆனால் இது வந்து ரொம்ப வருஷமாக இப்படி தான் கிடக்குது. இங்கே ஒரு 5 வீடு பக்கமே இப்படி தான் இருக்குது ரயில்வே ட்ராக் பக்கத்தில். ஆக்சுவலாக இங்கே ஒரு டைம் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப ஆக்சிடென்ட் ஆகிருக்காமா. எங்கே இருக்குது என்னமோ சவுண்டு கேட்குது. ஆனால் இங்கே இப்போ நான் அந்த இருட்டான இடத்துலையும் சரி இங்கேயும் சரி நான் சோலோவாக வந்தது ஏன் அப்படின்னா அப்போ தான் இன்னி கொஞ்சம் கூட நமக்கு இதாக இருக்கும். இப்போ அபேண்டன் பில்டிங்னா கூட நான் வந்து பில்டிங்குள்ளே ஏதோ பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி இடத்துல வந்து எங்கே என்ன வருதுன்னே தெரியாது. கைஸ் ஆக்சுவலாக சொல்லப்போனால் யாரு என்னடா அது சொல்லி இப்போ தான் சொல்லி வாயை முடிக்கல. டேய் பசங்க யாராச்சியா? ஹலோ ஆக்சுவலாக உள்ளே தானே சவுண்டு இருந்துச்சு. என்னவா இருக்கும்? யாரு? ஏதோ துருகி இது பிடிச்சிருப்பான்ட்டு நானும் செக் பண்ணிகிட்ருக்கேன். சரி நம்ம அந்த சைடு போயிடுவோம். அவனுக்கு சொன்னது ஏதோ உண்மையாகவே இருக்குது போல். உண்மையாகவே இங்கே ஐயோ எனக்கு காதெல்லாம் கொய்ங்கின்னு இருக்கு. கொய்ங்கின்னு ஆயிடுச்சு. திடீர்னு காதெல்லாம் கொய்ங்கின்னு ஆயிடுக்குது. சாமி கண்டிப்பாக இது எவனாச்சும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி எவனாச்சும் இருந்தாலும் இப்போ தெரிஞ்சிருமே. டே யார் இது செடி ஆடணும் என்னமோ ஒன்று. இதை நோட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான் கைஸ். எம்எஸ்டி அவர் ஒரு வேளை வந்திருப்பாரோ. இங்கே என்னடா இது ஒரு வீடு இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே போயிட்டு அப்புறம் வருவோம். பழைய காலத்தில் பாட்டி சொன்ன கதை இதுதான். கிராமத்தில் கிராமோட எல்லையில் ஒரு தண்டவாளம். அந்த தண்டவாள பக்கத்தில் ஒரு பெரிய மரம், ஒரு கிணறு. எல்லா பேய் கதையிலையும் வர சீக்வன்ஸ் அது எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள் கைஸ். அப்படியே ரைட் சைடில் பாருங்கள்.
ஓகே, இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். சத்தம் கேட்குதா இல்லை ஏதாச்சும் கேட்குதான்னு. நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா, பழைய காலத்தில் என்ன சொல்லுவாங்க, ஒரு கிராமத்தோட எல்லையில் அடர்த்தியான ஒரு ரயில்வே ட்ராக்கு, ஒரு பழைய வீடு, கிணறு, அப்படி தானே எல்லா பேய் கதையிலையும் வரும். அது எல்லாமே இந்த இடத்துல அம்சமாக இருக்குது. கிணறு இருக்குது, பழைய பில்டிங் இருக்குது, பாம்பு இருக்குது, தண்டவாளம் இருக்குது, எல்லாமே இருக்குது. பேயும் இருக்காங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கடிச்சு வச்சிருச்சு அண்ணன். இருங்க, உங்களுக்கு இப்போ பேக் கேமராவில் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இருங்க கைஸ், வைக்க போலீஸ் சரக்கு. ஐயோ, இந்த பிசாசு படத்தில் வர அதே சீனு. இங்கே தானே பிசாசு படத்தில் பேய் வரும். சை சை மத்த கக்கு. இது என்ன? வவ்வால் தொல்லை, பயங்கரமான தொல்லை இருக்குது. ஜன்னலில் வச்சுருக்காங்க ஒரு. எனக்கு என்னமோ யாரோ ஒருத்தங்க நம்மளை வாட்ச் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சத்தியமா சொல்கிற என்னமோ ஃபீலிங் இருக்குது. அண்ணா என்னடா இது, கார் மற்ற ஜன்னலை பார்த்தாலே பயமாக இருக்குது சாமி. ஐயோ, சத்தியமாடா டே கைஸ், நான் சத்தியமாக இப்பவும் சொல்கிறேன். பாருங்கள், நான் மட்டும் சோலோவாக வந்திருக்கிறேன். ஏன்னா யாரையும் கூப்பிட்டு வர வேண்டாம், தனியாக வந்தால் தான் நமக்கு ஜாலியாக இருக்குன்னு பார்த்தா ஓப்பனாக சொல்கிறேன், காற்றெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது. இந்த ஊர் மக்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு என்னவோ நிஜம் தான் தோணுது. 50% அப்படி. ஏன்னா இது பாருங்க, இங்கே பாருங்களேன், இதை நோட் பண்ணி வச்சுக்கணும்டா. இன்னொரு நாள் வரண்டா ஆளில் கூப்பிட்டு என்னையே பயப்படுத்துறீங்களே, செடியில் வேறு உழுது கைகாலெலாம் அடிச்சிருச்சிக்க வரு. கருமுத்த கைகாலெலாம் அடி போய் இப்போ இந்த கிணத்தை பார்ப்போம். இங்கே இவ்வளோ தூரம் வந்துட்டேன், இது இதோட முடியுதுன்னு பார்த்தா இதோடலாம் முடியல. இனி பயங்கரமாக உள்ளெல்லாம் பயங்கரமாக இருக்க இடம். அதனால் பார்க்குற உங்களுக்கு
சம்திங் லைக் திகிலாக பார்க்கவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கணும்ல. அதனால் நான் வந்து லேட் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிட்டு தான் போகணுன்ட்ருக்கிறேன். ஆனால் ஒன்றே ஒன்று தாங்க, தனியாக வரப்போ மட்டும் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியுங்களா? இப்போ குரூப்பாக வரும்போது எதுவுமே ஃபீல் ஆக மாட்டேங்குது. தனியாக வரும்போது தான் ரொம்பவே நெகட்டிவ் எனர்ஜி ஆகுது. இது வந்து பொய்யோ செட்டப்போலாம் கிடையாது, உண்மை, 100க்கு 100 உண்மை. நான் இப்போவும் சொல்கிறேன், இந்த பேயெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம போகிற லொக்கேஷன்ஸ் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம கான்செப்ட்டு. இப்போ உங்களுக்கு நான் எல்லாமே சுற்றி காட்டுறேன். தண்டவாளத்துலேயே நிறைய சூசைட் நடந்திருக்கும். தண்டவாளத்தில் நான்வெஜ்ஜில் எடுத்து போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ என்கிட்ட நான்வெஜ் கிடையாது, சும்மா தண்டவாளத்தையும் போய் பார்ப்போம் ஏதாச்சும் ஆகுதா அப்படின்னு. ஏன்னா இந்த ரோடு லாஸ்ட்டில்ங்க, இந்த ரோடு லாஸ்ட்டில் தான் நம்ம வண்டி நிற்கிது. நான் போட்டு வந்துட்டேன். அப்பவும் நான் கூப்பிட்டேன் தம்பியை, வாடா வாடான்னு. பட் யாருமே வரல. எல்லாம் அவன் பட்டாசு வெடிச்சிட்டு எல்லாம் போயிட்டாங்க, எல்லோரும் அவன் வீட்டுக்கு போயிட்டானுங்க. சரி, நானும் சரி நம்ம ஷூட்டை முடிச்சுட்டே ஆகணும். எனக்கு ரொம்ப நாள் கேப். கைஸ் குளிர் அடிக்குது. ஆக்சுவலாக கைஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஏன்னா ஃபுல்லாக பனி கைஸ், ஃபுல்லாக பனி மூட்டம் கைஸ். சத்தியமாக கிணறு வந்து எங்கே இருக்குதுன்னு சரியாக எனக்கு தெரியல. இது ஏதோ தோட்டத்தோட இது வரைக்கும் வந்துட்டு நான். இதுக்கப்புறமும் ஆக்சுவலாக இப்போ யாராச்சும் கூப்பிட்டு வந்துருந்தாங்க கூட நமக்கு தெரிஞ்சிருக்கும் எங்கே இருக்குதுன்னு பார்த்துருக்கலாம். சரி, ஆனால் பரவாயில்ல, இடமே பயங்கரமாக தான் இருக்குது. இனி இதுக்கு மேலே அங்கே போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பாம்பு கீது கொத்துச்சுன்னா இது இந்த நேரத்துலலாம் போக முடியாது ஆஸ்பத்திரிக்கு. ஆனாலும் உங்களுக்கு திகிலை காட்டுறேன். தண்டவாளத்தில் நான்வெஜ் கொண்டு வந்தால் பேய் வரும்னு சொல்லுவாங்களே. நான்வெஜ் வச்சுருக்கேன், வரீங்களா? தீபாவளிக்காக சிக்கன் மட்டன் வச்சுருக்கேன், வந்தீங்கன்னா சாப்பிட்லாம். இது என்னடா மரமே ஒரு சிம்பிள் மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம கிளம்பலாம் இந்த இடத்த விட்டு காய்ஸ். அவ்வளோதான், வந்ததுக்கு ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சு, ஆனால் அது இப்போ வரைக்கும் அது யாருன்னே தெரில. அந்த இடம்தா. ஐயோ, கால் வேறு இழுக்குமா இருக்குதே. ஆமாம், என்னாச்சு தெரியல, கால் ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்கு, வீங்கி இருக்கு இந்த இடம். ஆக்சுவலாக ஏதோ கால் ஏதோ நல்ல ஒரு கடிச்சிருச்சு, கால் வேறு வீங்கிருச்சு எனக்கு நல்லாவே. இனி நான் இங்கேருந்து அந்த பைக் எடுக்க போகணும் அப்படின்னா அதுவே கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் இருக்கும் போல். இப்போ ஒன்றும் வேறு வழியே இல்லை. டே, நான் விவின் பேசுகிறேன்டா, எங்கே இருக்க? டே இல்லைடா, அதான் அந்த ஷூட் எடுக்கிறதுக்கு தான்டா வந்தேன். நம்ம இதான் அந்த லாஸ்ட்டு எல்லை இருக்குல்ல, அங்கே தான் மதியானம் காமிச்சேன்ல, லொக்கேஷன் அனுப்பிட்டா. டே இல்லைடா, எனக்கு என்னமோ தெரிலடா, எனக்கு கால் வேறு புண்ணாயிருக்குடா, வலிக்குது, ஒரு மாதிரி வலிக்குது. இல்லை, முடிஞ்ச வரைக்கும் நானே ஏதோ ட்ரை பண்ணி ஓட்டிகிட்டு வர பார்க்குறேன். நான் எதுக்கு கூப்பிட்டேன் அப்படின்னா, எதுக்கோ நீ ஆப்போசிட்டில் வரியா? நான் வரேன். ஓகே கைஸ், என்னன்னு தெரியல, பிறகு சந்திப்போம். பாய் கைஸ்.